கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதற்கு முந்திய 1-2 அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று நாம் பார்த்தோம். அவரே சகல படைப்புக்கும் முந்தியவர், மேலானவர் என்றும் பார்த்தோம். அவர் தேவனின் ஒரே குமாரன் என்றும், இந்த குமாரன் சர்வத்துக்கும் அதிகாரியாய் இருக்கிறவர் என்றும் பார்த்தோம். அதை இன்னும் ஆழமாக யூதர்கள் மோசேயை அதிகமாக நம்பினபடினாலும், மோசேயை தங்களுடைய மிக சிறந்த தலைவராக அவர் கொண்டாடினபடினாலும், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நாம் நம்புகிற அந்த மோசேயை காட்டிலும் மேலானவர் என்பதை எழுதுவதுதான் 3ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்றும், அதை நாம் கவனமில்லாமல் கவலையற்று இருக்கக்கூடாது என்றும், கிறிஸ்துவையே அதாவது மேலானவரையே பலி செலுத்தக்கூடிய, பிரேஷித்தம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தேவனே அந்த பரம பொக்கிஷத்தை நமக்காக அனுப்பி வைக்கும் அளவுக்கு நம்முடைய ஆத்துமாக்கள் விலையேறப்பட்டது. இப்படிப்பட்ட தேவனோடு நாம் ஒப்புரவாவதற்கும், இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரராய் வாழும் வாழ்க்கையையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கும், நமக்காக மகா பிரதான ஆசாரியராய் இருந்து நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற இந்த வாழ்வு தான் பரம அழைப்பு. இப்படிப்பட்ட அந்த பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய உங்களையும் என்னையும் பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தராய் மாற்றி தேவனுக்கு சகோதரராய், இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரராய் வைத்திருக்கிற இந்த அப்போஸ்தலர், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவரை அப்போஸ்தலர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அறிக்கை பண்ணுகிற இந்த அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே எச்சரிக்கையாய் இருங்கள், ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பை கொடுத்துவிட்டு இங்கே கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்திலே எழுதுகிறார் இந்த எழுத்தாளர். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் என்பது தேவன் தெரிந்தெடுத்து கொண்ட நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்னபடினாலே இஸ்ரவேலை தேவனுடைய வீடு என்று இங்கே அடையாளப்படுத்துகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ளாக இருந்து தேவ காரியங்களை சொல்லிக் கொடுத்த இந்த மோசே அவருடைய வீட்டிலே உண்மையுள்ளவராய் இருந்தாராம். அதுபோல அதாவது மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவராக, உண்மை தன்மைக்கு முன்னடையாளமாக காட்டப்படுகிறது. மோசே எப்படி உண்மையாக இருந்தானோ அதை விட மேலான உண்மையானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனின் வீடு, பரம வீடு, அந்த பரம வீட்டுக்கு நம்மை அழைத்து செல்வதற்காக அவர் மோசேயை காட்டிலும் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை பதிவு செய்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். அதாவது நம்முடைய சரீரத்தை, நமது ஆத்துமாவை, நமது ஆவியை தேவன் வாசம் செய்யும் வீடாக, ஸ்தலமாக, ஆலயமாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட, அதாவது மோசேயின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட பிரமாணங்களும், லேவியர்கள் செய்ய வேண்டிய ஆசாரியத்துவ முறைமைகளையும் தேவன் மோசேயின் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த மோசே தேவன் வெளிப்படுத்தின சகல காரியங்களையும் உண்மையுள்ளவராய் இருந்து ஒவ்வொரு வீட்டையும், தேவன் வாசம் செய்ய விரும்புகிற இஸ்ரவேல் என்கிற ஒவ்வொரு வீட்டையும், தேவனை ஏற்றுக்கொள்கிற, தேவனால் ஆட்கொள்ளப்படுகிற ஒவ்வொரு வீட்டையும் கவனிப்பதற்கு, கண்காணிப்பதற்கு, உருவாக்குவதற்கு, தேவனுக்கு ஏற்ற விதமாய் அதை வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருந்தாராம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதாவது மோசே ஒரு வேலைக்காரன் தான், ஆனால் கிறிஸ்துவோ குமாரனாய் இருந்து அந்த நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பொருந்தியும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நாமே அவருடைய வீடு, அந்த தேவனுடைய வீடு நாம் தான். நம்மை குமாரனே இறங்கி வந்து ஆயத்தப்படுத்துகிறார் என்று இங்கே விளக்கப்படுத்துகிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இங்கே தேவனுடைய வீடு, அதை மீட்டெடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருத்துவ தேவனுடைய செயல்பாடை குறித்து இந்த பகுதியிலே அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திலே கோபமூட்டின போது சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த வேத புத்தகத்தில், இந்த எபிரேய புத்தகத்தின் கீவேர்டு என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற தேவ சத்தத்தை கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இருந்த போதிலும் தேவனுக்கு விரோதமாக கோபமூட்டினார்கள். தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்றால் அவர்களை பக்குவப்படுத்துகிறார் என்றுதான் அர்த்தம். பரீட்சை எதற்கு நமக்கு வைக்கப்படுகிறது? பரீட்சை வைப்பதினாலே தான் நாம் படிக்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம், எழுதி பார்க்கிறோம். அதிலே ஒரு இலக்கு, ஒரு கனவு வைக்கிறோம். ஒரு இலக்கை வைத்து அதற்காக போராடி ஜெயிக்கிறோம். அதை தான் இந்த சோதனை, டெஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை என்பதை சாதாரண என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு எந்த ஒரு வெற்றி உண்டாகிறதோ அங்கே ஒரு சிறிய சோதனை இருக்கு என்று அர்த்தம். அப்போ அந்த சோதனைனால என் தேவன் நமக்கு வெற்றி கொடுக்கத்தக்கதாக நம்மை ஆராய்கிறார், டெஸ்ட் பரிசோதிக்கிறார் என்று அர்த்தம். நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியை கண்டார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு குறைவு வந்திருக்கும் போது என்னை நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா? என்னை நம்பி இவங்க எகிப்தை முழுமையை விட்டுட்டு வருவாங்களா? என்னை மட்டும் பின்பற்றுவாங்களா? இதுதான் அவங்களுக்கு வைத்த டெஸ்ட், பரிசோதனை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரையே சோதிச்சுட்டாங்க. இவர் மெய்யாலுமே எங்களை போஷிப்பாரா? இவர் எங்களை மெய்யாலுமே உடுத்திப்பாரா? இந்த 40 வருஷம் நாங்கள் நடக்கிறோமே அப்படின்னு அவங்க ஆண்டவரை சோதிச்சுட்டாங்களாம். உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, ஆண்டவர் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சோதித்த போது, டெஸ்ட் வச்ச போது ஆண்டவரே இவங்க பரிசோதிச்சு பார்த்துருக்குறாங்க. அப்போ ஆண்டவர் வெறுத்து விட்டாராம் இந்த சந்ததியை, அந்த உடன்படிக்கையை மீறி விட்டாராம். அவர்கள் அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டார்களாம். தேவனும் அந்த உடன்படிக்கையை விட்டு விட்டாராம். ஆரோசித்து, அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் என்று சொல்லி, அதாவது நிறைய ஒரு புளிச்ச தயிர் இருக்குது. அந்த புளிச்ச தயிரில் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா பாலோட டாமினண்ட்டே இருக்காது, அந்த புளிப்பு தான் அதிகமாகும். ஆனால் அதே வேளையில் கொஞ்சம் அந்த தயிரில் நிறைய நீங்கள் திரும்ப திரும்ப பால் ஊற்றி அது டைல்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து வெளியே தனியாக வச்சுருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? நல்ல ஒரு தயிராக மாறும். அதே புளிப்பு தயிர் தான். ஆனால் அதனுடைய ரேஷியோ அந்த கலவக்கூடிய அந்த ரேஷியோ அளவீடு மாறும்போது அது மாறும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருடங்களாக அடிமையாக இருக்கும்போது அந்த விக்கிரக ஆராதனைக்கும் அந்த மக்களுடைய முறைமைகளுக்கும் உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் சல்லாபங்களுக்கும் தங்களை அடிமையாக்கி இருந்தார்கள். ஆதலால் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய விடுதலையும் தேவனுடைய மன்னிப்பின் திட்டத்தையும் அவர்கள் உணராமல் உலக பிரகாரமான காரியங்களிலே இச்சையிலே விழுந்து போயிருந்த அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவனை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது தேவன் இவர்களுக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். ஒரு கிளாஸ் நிறைய ஒரு சிவப்பு கலர் திரவம் இருக்குன்னு வைங்க, அது நீங்கள் கழுவணும். அப்போ என்ன பண்ணுவோம்? தண்ணி விட்டு கழுவிட்டே இருந்தோம்னா அது டைல்யூட் ஆகி சுத்த தண்ணீராக மாறும். அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் அப்படியே அந்த வனாந்தரத்தில் அவங்கள கழுவுறாரு. டைல்யூட் ஆகி அவங்களுக்குள்ளே இருக்கிற சிந்தைகளிலே மாற்றம் வர அவருடைய சந்ததி பிறக்கும்போது ஒரு டைல்யூட்டட் ஒரு பாவ செயல் குறைந்த இளம் தலைமுறையினர்களாக உருவாகிறார்கள். நிறைய நேரங்களில் நாம் இப்போ பிறக்கிற பிள்ளைங்க தான் மோசமானவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்போவுமே வேதம் சங்கீதங்களிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நம்மைத்தான், அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் நமக்கு முன்னோர்களையும் தான், உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியங்கள் படி நடக்காதிருங்கள், உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தது போல என்னை சோதிக்காதிருங்கள் என்று வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. சங்கீதங்களில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக சங்கீதம் 78 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஒவ்வொரு சந்ததிக்காகவும் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் 8ஆம் வசனத்திலே 7-8 தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து, இளம் சமுதாயத்தினர் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவர்களை கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நாம தான் இதயத்தை செவ்வாய்ப்படுத்தலையாம், நாம தான் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளவில்லையாம், முரட்டாட்டம் பிடித்தவர்களாம், கலகமுள்ள சந்ததியாம், அப்படிப்பட்ட பிதாக்களுக்கு நீங்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்குள்ளாக மனம் திரும்பி இருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
இளம் தலைமுறையினர்களை நேசிப்பார்கள். அவர்களை தேவனுக்கு பிரியமாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள், செயல்படுவார்கள். ஆனால் யாரெல்லாம் இளைய தலைமுறையினர்களை பழிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் சுயநீதியில் நடக்கிறார்கள் என்று அர்த்தம். இதிலே இந்த காரியத்தை அநேகர் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தயவு கூர்ந்து வேதம் இப்படித்தான் சொல்லுகிறதா என்று நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்கள். ஆனால் மெய்யாலுமே நமது எண்ணங்கள் மாற்றமடையும். ஏனெனில் இளைய தலைமுறையினர்கள் எங்கிருந்தோ பிறந்தவர்கள் அல்ல, நம்மிலிருந்து பிறந்தவர்கள். நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். நமது செயல்களை தான் அவர்கள் செய்கிறார்கள். அதை அவர்கள் மிகைப்படுத்தி செய்கிறார்கள். அதற்கு காரணம் நாம் தான். நல்லவைகளோ கெட்டவைகளோ இந்த பூமியிலே இளைய தலைமுறைகள் என்ன செய்கிறார்களோ அது நமக்குள் இருந்தவைகளை செய்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதை மறக்கலாம் அல்லது இல்லை என்று நாம் வாதிடலாம். ஆனால் உண்மை அதுதான். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நடமாடுகிற பிம்பங்கள் நாம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆதலால் அந்த முன்னோர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அவருடைய அந்த ஆணையிட்டு அவருடைய அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டாராம். ஆதலால் கிறிஸ்து பிறந்த பின்பு இப்பொழுது உயிரோடு இருக்கிற இந்த இளைய தலைமுறையினரே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் உங்களுக்குள் வந்து விடாதபடிக்கு கவனமாயிருங்கள். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி அந்த விசுவாசத்தில நிலைத்திருக்க, உறுதியாயிருக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை சாகும் வரைக்கும் முடிவு பரிந்தும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒரு தொடக்க நிலையிலிருந்து வளர்ச்சி நிலையிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும். முடிவு கிறிஸ்துவை சந்திக்கும் போதுதான் ரட்சிப்பின் முடிவின் பூரணம் உண்டாகும். 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது போல, 15 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். மோசையின் மூலமாக எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். 40 வருஷமாய் அவர்களை ஆரோசித்தார். பாவம் செய்தவர்களை ஆரோசித்தார். அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. கீழ்ப்படியாதவர்களை குறித்து இன்று என்னுடைய இளைப்பாறுதலை நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். அவருடைய அவிசுவாசத்தினாலே பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். இந்த வேத வசனத்தின் முதல் வசனமே பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று எழுதுகிறது. கிறிஸ்துவை ஆழமாய் அணித்தரமாய் பின்பற்ற விரும்புகிறவர்கள் அவரை நமது பிரதான ஆசாரியராக வைத்துக்கொண்டு அந்த பிரதான ஆசாரியர் எப்படி செயல்படுகிறார் என்று கவனித்து உற்று நோக்கி அவருடைய பாதையிலே நாம் நடக்கும்போது இப்படிப்பட்ட கேட்டுக்கு நாம் தப்பி கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும். தேவனுடைய அப்படிப்பட்ட அந்த அழைப்புக்கு நாம் கவனிப்பதை தவறிவிடுவோமானால், கீழ்ப்படியாதவர்களாய் இருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டோம் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டிய வளர்ச்சிக்கு தக்கதான எச்சரிப்பு நமக்கு உண்டாக வேண்டும் என்பதை மிக தெளிவாக எழுதுகிறார். 12ஆம் வசனம் இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்றும், நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், உங்கள் முன்னோர்கள் பிரவேசிக்க முடியாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்று இன்று வாழ்கிற நம்மிடத்திலே இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டி கேட்கிறது. நாம் நமது ஆத்மாவை தேவனுக்கு பிரியமான பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கதான கிறிஸ்துவோடு ஒத்துழைத்து அவர் நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிப்பதற்கு அவருடைய வீடாகிய இந்த சரீரத்தை, அவருடைய ஆத்மாவை, அவரை நம்புகிற பற்றுகிற ஆன்மாவை நாம் அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நமது தெளிந்த புத்தியுள்ள நடக்கையை கண்டு நமது சந்ததிகள் நம்மை பின்பற்றத்தக்கதான ஒரு ஆன்மீக ஜீவ வாழ்க்கையை நாம் வழிநடத்த, செயல்படுத்த, வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.